Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics fast revision. Okay, exercise 5.5 குள்ள குரூப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பாக வந்து ஒரு சம் எடுத்து அதே மாடலில் உள்ளது போடுறது. ஓகேங்களா, அதில் என்னென்ன டைப் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு பாரு. பேரபுலா சம்மை மட்டும் எடுத்து நான் போடுறேன், ஒரு 4 சம்ஸ் போடுவோம். ஓகேங்களா சொல்கிறது, ரைட். 1 3 ஓகேயா பார்த்துக்கோ. 1ஆவது சம்மு, 3ஆவது சம்மு, 5ஆவது சம்மு, 9ஆவது சம். இது 3 சாரி 1 3 8 9 வேணால் செய்வோம். சரிங்களா, இது எக்ஸசைஸ் 5.5 ஃபாஸ்ட் ரிவிஷன் குரூப்பிங் டெக்னிக் 1 ஃபஸ்ட் சம். ஓகேங்களா, பார்த்து நிதானமாக கொஸ்டின் ரீட் பண்ணி புக்கை வச்சு செய்யணும் என்ன. ஓகேயா, தேர்ட் சம், இது 8th சம், இது 9th சம். சரிங்களா சொல்கிறது, நம்ம இடையில ஒரு சம் வேணால் போட்டுக்கலாம். 5th சம் ஒன்று போட்டுக்கலாம். இன்னும் அடுத்த டெக்னிக் இன்னும் சிறுசாக்குனா கூட இன்னும் குரூப்பிங் வந்து பண்ணலாம். இன்னும் ஒரு காலம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி சிறுசாக்கி செய்வோமா, ஒரே இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோமா எல்லாத்தையுமே, இல்லை நெக்ஸ்ட் பேஜில் செஞ்சு காட்டுவோமா. சரி, இதிலே போட்டு காட்டுறேன் உனக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சரிங்களா சொல்கிறது, ஒய்டு அகலம் கொடுத்துருக்கு. படம் போடணும் முதல்ல, அதானே சரியா. முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்க, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்க. ஓகேயா, எக்ஸு ஒய் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். படத்தை பார்த்துக்கோ, பேராபுலா ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். நிதானமாக செஞ்சுக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, குட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வந்து சரியா, அதனுடைய ஒய்டு அகலம் வந்து 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா, அப்போ அதை இப்படி போட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறேன். அப்படி பண்ணையில் இதுதான் ஒய்டு அகலம் அப்படின்றது, அகலம் ஒய்டு அப்படின்றது இதுதான். அப்போ 30 அப்படின்னு சொல்லல, இங்கிட்டு ஒரு 15, இது ஒரு 15. ஹைட்டு வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபீட்டா மீட்டரான்னு பார்த்து அதை நீ நோட் பண்ணிக்க. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. சென்டர்லேருந்து ஹைட்டு 10 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் வெர்டெக்ஸ். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லியிருக்கு, நீரூற்று. அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அது மேலே அப்படி மேலே அதாவது மேலே பாய்ந்து கீழே வர்றது, பீச்சி அடிக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மேலே போய் கீழே வர்றது. அப்போ மேலே ஹைட்டை மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணையில் ஹரிசாண்டலாக ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸ் அவன் கொடுத்துருக்கான். அந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஸ்டினை வாட்சிப்பார். அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் ஆகுதுன்னா 4 ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். சரியா சொல்கிறது. அதே மாதிரி 8th சம்மில் என்ன சொல்லியிருக்கும் பாரு, ஒரு பைப்பு தான் அதுவுமே. சரிங்களா, 7.5 மீட்டர்லேருந்து இருக்குது தூரத்தில், 7.5 மீட்டர் உயரத்தில் தரையிலிருந்து இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 7.5 மீட்டர் உயரத்தில் இருக்குது ஒரு பைப்பு. இது அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, அது வந்து நீரூற்று இப்படி இது ஃப்ளோ ஆகுது. இது கிரவுண்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பைப்புக்கு கீழே சம் டிஸ்டன்ஸ்லேருந்து இதனுடைய இது எவ்வளவு அப்படின்னு சொல்கிறான் அவன். 2.5க்கு 3 மீட்டரான், இந்த மாதிரி 3. அப்போ 7.5க்கு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். புரியுதா சொல்கிறது, எல்லாமே இது டெக்ஸ்ட் தான், புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு படத்தையும். அதே மாதிரி இது ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது மேலே போய் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு கீழே திரும்பி வந்துடும். அப்போ ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. இந்த இடத்துல தீட்டா, இந்த இடத்துல நம்ம ராக்கெட் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது வந்து போய் விழுந்த இடம். அப்போ கீழே ட்ராவல் ஆகிருக்கு. அது மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர் ரீச் ஆகையில் கீழே ட்ராவல் பண்ணது 6 மீட்டர். கடைசி எண்டில் வந்து 12 மீட்டரில் போய் விழுகுது. அது வேறு. புரியுதா சொல்கிறது, பொறுமையாக நிதானமாக படி அந்த படத்தை. அந்த கொஸ்டினை வாசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய கான்செப்ட். சரிங்களா சொல்கிறது, பார்த்து நிதானமாக படிச்சுக்கோ. 5 சம் 4 சம் செய்கிறேன், இடையில ஒரு சம் செய்கிறேன்னா செய்யலாம். சரியா சொல்கிறது.
இன்னும் 2 சம் இருக்குது செய்யலாம். தனியாக வேணால் 4ம் 5ம் செய்யலாம். 4த்தும் 5ம் செய்யலாம். நெக்ஸ்ட் வேணால் தனியாக போட்டு காட்டுறேன் இதுக்கு பின்னாடி வீடியோவில். ரைட். இப்போ எப்பயும் போல் நீ இந்த பாயிண்ட்டை வச்சு பின்னு அஸ்யூம் பண்ணி இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி எடுத்துரு. சரியா சொல்கிறது? அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எக்ஸில் டிஸ்டன்ஸ் வந்து 15. எக்ஸில் டிஸ்டன்ஸு ஒயில் வந்து கீழே இருக்கனால என்ன 10 -10. அவ்வளோதான். இவ்வளோ தான் கணக்கு. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்டை எடுப்போம். பின்ற பாயிண்ட்டை இதை எடுக்கையில் இது 4 கீழே வந்து -4. இதில் வந்து இங்கிட்டு லெஃப்டில் இருக்குது. அப்போ இதுவுமே என்னது தான் -0.5 தான். ரெண்டுக்குமே என்னது தான் 0.5 தான். ஆனால் என்னது மைனஸ் தான் ரெண்டுக்குமே. சரி, அப்படி தான் சொல்கிறது. ரெண்டுக்குமே என்னது தான் மைனஸ் தான். -0.5 -4 இது பீன்ற பாயிண்ட் இந்த இடம். சரி, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வா. இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் -6 -4. இது வந்து -6 -4. இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம்னா +6 வந்து என்ன வந்துடும், +6 வந்துடும், -4 வந்துடும். இந்த இடத்துல எடுக்கையில் +6 -4ன்னு வந்துடும். பாயிண்ட்டை கரெக்டாக நீ நோட் பண்ணால் தான் நம்ம செய்ய முடியும். அதை முதல்ல மறந்துடாத. பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணணும். சரியா சொல்கிறது? அதுதான் என் புத்திசாலித்தனம். இதில் எந்த குவாட்ரண்ட்டில் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்து அது தகுந்தாப்பில் சொல்லணும். சரியா? பார்த்துக்கோ நிதானமாக. சரி, பேராபலிக் பாத்தீஸ் அப்படின்னு சொல்லையில் இந்த படம் ஓப்பன் டவுன்வேர்டு. அப்போ x² சரியா சொல்கிறது -4ay. சரியா? அப்போட டவுன்வேர்டான்னு பார்த்துக்கோ. டவுன்வேர்டு. இதுவும் டவுன்வேர்டு தான். அப்போ x² -4ay. இதுவும் டவுன்வேர்டு தான். x² -4ay. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா? x² -4ay. இப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டை போட்டு 4a கண்டுபிடிச்சிக்கோ. p ஆஃப் 15, -10 அப்படின்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சரியா சொல்கிறது 15² -4a × -10. அவ்வளோதான். இப்போ நம்ம தகுந்தாப்பில் யோசிச்சுக்கோ. அந்த பாயிண்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. பொறுமையாக நிதானமாக. சரியா? எல்லாத்துலேயுமே தான். இதுலேயும் அதே மாதிரி p ஆஃப் -0.5, -4. அப்போ என்ன ஆயிரும்? -0.5 ஹோல் ஸ்கொயர் -4a -4 அப்படின்னு வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எங்கனக்குள்ளே உள்ள பாயிண்ட்டை நீ அப்ளை பண்ணோம்னா பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இது வந்து எக்ஸில் 3, ஒயில் வந்து கீழே இருக்கனால -2.5. இந்த பைப்புக்கு கீழே உள்ள டிஸ்டன்ஸ். சரியா சொல்கிறது? இதுதான் வெர்டெக்ஸ். அப்போ இது p ஆஃப் 3, -2.5 இதில் அப்ளை பண்ணோம்னா 3² பார்த்துக்க, ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோ. 3² -4a -2.5 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து இது பொறுமையாக நிதானமாக கண்டுபிடிக்கணும். இதில் இந்த பாயிண்ட்டை போட்டுக்குருவோம். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் க்யூன்ற பாயிண்ட்டை போட்டுக்குருவோம். க்யூன்ற பாயிண்ட்டை போட்டால் தான் இதுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது 6, அப்ளை பண்ணோம்னா -4 அப்ளை பண்ணோம்னா 6² -4a ஒய்க்கு பதிலாக -4. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ இதிலேருந்து 4a கண்டுபிடிச்சா என்னான்னு பாரு. 15 × 15 சரியா /10ன்னு வேணால் போட்டுக்கோ. =4a கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. இது ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி ப்ளஸ் ஆயிரும்ல 0.5 × 0.5 டிவைடட் பை -, ப்ளஸ் ஆயிரும் 4ன்னு போட்டுக்க. இங்கே வேணால் 4aன்னு கண்டுபிடிச்சிக்க. சரியா? ரைட்டு. அடுத்து இதே மாதிரி இங்கே 3 × 3ன்னு போட்டுக்கோ. டிவைடட் பை -, ப்ளஸ் ஆயிரும். இது 2.5 போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2.5 என்னது 4a. அதே மாதிரி இதையும் என்ன செய்யலாம் 6 × 6
ஈக்குவல் டு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்னது 4a. எல்லாத்துலேயும் நான் 4a ஃபைன் பண்ணியிருக்கேன். 4a ஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. 4a ஃபைன் பண்ணிட்டோம். 4a ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனில் போட்டுடலாம். ஈக்குவேஷனில் போட்டுட்டோம்னா இந்த எழுதுகிறேன் பார். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 15 இன்ட்டு 15 டிவைடட் பை 10 இன்ட்டு ஒய். அவ்வளோதான். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.5 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 4 இன்ட்டு ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 4.5 இன்ட்டு ஒய். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 4 இன்ட்டு ஒய். அவ்வளோதான். அப்ளை பண்ணிட்டேன். அந்த பாயிண்ட்டை போட்டு 4a கண்டுபிடிச்சி அதில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அகைன் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். புரியுதா சொல்கிறது? அகைன் இன்னொரு பாயிண்ட்டு போடணும். அவன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல உயரம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ மேலே உள்ள டிஸ்டன்ஸுக்கு மொத்த டிஸ்டன்ஸு 10. இது வேணால் ஏன்னு வச்சுக்கோ, இந்த இடத்த பின்னு வேணால் வச்சுக்கோ, இந்த இடத்த வேணால் சின்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு தெரிஞ்சது ஏசி வந்து 10டா. ஏசி 10. நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டு ஏசிலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா பிசி கிடைக்கும். ஓகேயான்னு பார், பிசி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் பின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணையில் கீழே ஒய் ஏபி தெரியாதுல்ல. ஏபின்றது ஒய்1. என்ன ஒய்1? மைனஸ் ஒய்1. கீழே இது ஏபிக்கு இந்த சைடு கண்டுபிடிச்சோம்னா இது எவ்வளோ தூரம் தள்ளி மிடில் இருந்து அப்படின்னு சொல்லுவான். 6 மீட்டர் தள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை 6,y1 அடுத்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ பின்ற பாயிண்ட்டை 6,-1 போட்டு இதில் எடுக்கிறேன். அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 15 இன்ட்டு 15 இன்ட்டு மைனஸ் y1 ஹோல் டிவைடட் பை 10. அவ்வளோதான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 இன்ட்டு 6 இன்ட்டு 10 டிவைடட் பை 15 இன்ட்டு 15 ஈக்குவல் டு y1. அடித்தோம்னா 2 10, அடித்தோம்னா 2 3 6, 5 3 15. சரியா? அடிக்க முடியாது. 6 நாங்கள் 24/5. y1 ஈக்குவல் டு 24/5. அதாவது ஏபி ஈக்குவல் டு 24/5 ஃபீட், 5 மீட்டர். சரி, அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன தேவை? பிசி தேவை, ஏசி மைனஸ் ஏபி. ஏசி மீனிங் 10 minus 24/5 equal to 5 4s are 50, 24. அப்போ 26 என்ன வந்துடும்? 26/5. 5 25, மிச்சம் 1, 2 10, 5.2 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். டிசி புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். சரியா சொல்கிறது? 2 சம்முக்குள்ளே வித்தியாசத்தை பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கான். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. வாட்டர் ஃபவுண்டைன் வந்து 4 மீட்ரு, 0.5 ஹைட்டு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா 0. சரியா சொல்கிறது? ஆர்ஜினில் இருந்து ஃப்ரம் த ஆர்ஜின். பொறுமையாக நிதானமாக 0.25க்கு அந்த உயரம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே ஃப்ளோவை இங்கேருந்து இங்கே வரையில் இதில் உயரம் என்னன்னு கேட்குறான். 0.75 சொல்லியிருக்கான் அவன். ஆர்ஜினில் இருந்துன்னா இங்கே இருந்துடா தம்பி, உன்னுடைய ஆரோவை பார்த்துக்கோ. இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் 0.75ன்னு அர்த்தம். இங்கே 0.5 போனனால இங்கே 0. என்ன வந்துடும்? 2 அப்படின்னு வந்துடும். 0.75 தானே சொல்லியிருக்கான் அவன். இங்கே 0.5 போயிடுச்சுல. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0.5 போயிட்டா 0.50 தானே. இது 7.5. அப்போ 2.5 வரணும்.
0.25ன்னு வரணும். புரியுதா சொல்கிறது? அப்போ இது டிஸ்டன்ஸ் இது கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பின்ற பாயிண்ட் வச்சுக்கோம். ஏசி வந்து உனக்கு தெரியும், அதே சேம் மெத்தட் சம் தான். ஏசி வந்து 4. இப்போ நான் வந்து கீழே உள்ள -y1 கண்டுபிடிக்க போகிறேன். 0.25 வச்சு 0. எக்ஸுக்கு 0.25. அப்போ வந்து பின்றது 0.25 கமா -y1. அப்போ 0.25 2 டைம்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு -0.5 இன்ட்டு -0.5 -y1 இன்ட்டு டிவைடட் பை 4 வந்து மேலே வேணால் 4ன்னு போட்டுக்கலாம். மேலே 4ன்னு போட்டுக்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கீழே அடிச்சுக்கலாம்ல. 4 மொத்தமாக பெருக்கிவிட்டு மொத்தமாக அடிச்சுக்கிட்டாலும் சரி, அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரி, உன்னுடைய விருப்பம். சரிங்களா? ரைட். இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே y1ன்னு வந்துடும். இங்கே வந்து என்ன இருக்குது, 4 இன்ட்டு 0.25 இன்ட்டு 0.25 ஹோல் டிவைடட் பை 0.5 இன்ட்டு 0.5. 5 5 25. 2 ஸ்தான டிஜிட் தள்ளி போய் வைக்கணும். அப்போ 0.5 இது ரெண்டே அடிச்சிட்டோம்னா இது போயிடும். அப்போ 4 இன்ட்டு 25 100. 1 y1 ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? 1 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு தேவை என்னென்னா ஏசி, இது நமக்கு தேவை பிசி. பிசி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏபி. இதுதான் ஏபி. ஏபி. சரி. அப்போ ஏசி எவ்வளவு? ஏசி 4 - 1 ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் கரெக்டான பார். இந்த இடத்துல அடிக்கிறது மிஸ்டேக்காக இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல அடித்தது மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ. அவசரப்படாமல். இது அடித்தோம்னா என்ன வரும்? 2 5s are 10, 3 5s are 15, 1 3 is 3, 2 3s are 6. அடுத்து 2 3s is 6, 5 3s are 15, 8/5ன்னு வருது. 8/5ன்னு வருது. அடித்தோம்னா 1 5 is 5, 3, 6 5s are 30, 1.6ன்னு வருது. இதுதான் என்னது? ஏபி அப்படின்றது 1.6 மீட்டர். அப்போ நம்மளுக்கு தேவையானது பிசி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏபி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏசி 10 உனக்கு தெரியும், மேலே ஹைட்டு, மொத்த ஹைட்டு. அதிலிருந்து 1.6 கழிச்சிட்டோம்னா 8.4 மீட்டர் ரிக்வயர்டு. ஓகே, குட், தேங்க்யூ, வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சம்முக்கு வருவோம், பைப் சம்முக்கு. ஓகே, இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். பி ஆஃப் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து 4a அப்ளை பண்ணி வச்சாச்சு ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா 7.5க்கு இங்கே எவ்வளோ பியாண்டு தள்ளி விழுகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த அளவு கேட்டிருக்கான். இது x1ன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கவேன். எக்ஸில் வந்து x1ன்னு அர்த்தம், மைனஸ் 7.5ன்னு அர்த்தம். ஏன்னா அது கீழே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் ஏ வந்து x1, மைனஸ் 7.5 அப்படின்னு அர்த்தம். அப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 2.5 இன்ட்டு மைனஸ் 7.5. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதே அடிச்சுட்டா 3 வந்துடும். மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்படி இதில் சொல்கிறது அடிச்சிரு. x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ x1ன்னு போட்டுட்டோம்னா ஸ்கொயர் ரூட் அப்படி 2 3க்கு ஒரு 3 வெளியில், ஒன்று வெளியில் வராது. இதுதான் x1 அப்படின்றத ஆன்சர், ரிக்வயர்டு ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். சரியா? மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த சம்முக்கு வா. இந்த சம்முக்கு வரையில் இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸை பொறுத்து ஹைடு செய்ய. அப்போ 2x ஈக்குவல் டு, சரிங்களா, மைனஸ்ஸு 6 6 36 இருந்துட்டு போகுது. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும்? dy/dxன்னு வந்துடும். இது கீழே இறக்கி விட்டுக்கோ அதை 36 எங்கிட்டு. அப்போ dy/dx ஈக்குவல் டு மைனஸ் 36/2xன்னு அர்த்தம்.
அடிச்சிட்டின்னா -18/xன்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பாயிண்ட்டு dy/dxன்னு போட்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்டு -6, -4க்கு தான் எடுக்கணும். அப்போ -6, வரையில் -18/-6 அப்படின்னு அர்த்தம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ நிதானமாக. சரியா? x² 2x இது வந்து /4 இருக்காடா தம்பி. இங்கே கீழே ஒரு 4 இருக்குது. அப்போ மேலே கொண்டு போனோம்னா இது 4ன்னு வந்துடும் இன்ட்டு. ரைட்டு. அப்போ இங்கே வந்தால் 4xன்னு வரும். ஆமாம் 4xன்னு வரும். அப்போ இன்ட்டு 4ன்னு அர்த்தம். அப்போ அடித்தோம்னா 6 3 6 ஆர் 18 3/4 அப்படின்ட்டு வருது. இதுதான் எம். அப்போ therefore m = tan theta அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஜெக்ஷன். அப்போ தீட்டா அதாவது 3/4 tan thetaன்னு அர்த்தம். அதிலிருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இது இந்த சைடு போச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும். therefore theta = tan inverse of 3/4 அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேர்ஃபுல்லாக நிதானமாக பார்த்துக்கோ. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ன்னு போடுறோம். 4x 2x இங்கே வந்து 4 8x ஆயிரும். 6 6 36 வந்துடும். சரிங்களா சொல்கிறது? அப்போ இங்கே வந்து கீழே இறக்கையில் 36 கீழே வரும். தவறாக எழுதியிருக்கோம் தெரியுதான்னு பாரு. இந்த இடத்துல என்ன தவறாக எழுதியிருக்கோம் அப்படின்னா dy/dx வச்சுக்கிட்டு 36 தான் கீழே இறக்கணும். அப்போ 8x/36ன்னு வரும். சரியா? 2 4s are 8 என்ன சரிங்களா 9. அப்போ என்ன வரும் 4 36 2x/9 வருது. இதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா 2 × -6 என்னதுடா தம்பி 9 வருது. இது -36 -9 வருது. அப்போ அடிச்சிடுறோம் அப்படின்னா மைனஸ் கேன்சல். 2 3s are 6 3 3s are 9 4/3ன்னு வருது. இதுதான் எம். அப்போ tan theta m = tan theta. அப்போ எம்முக்கு பதிலாக 4/3 தீட்டா எங்கிட்ட கொண்டு வந்தோம்னா tan எங்கிட்ட கொண்டு வந்தோம்னா tan inverse of 4/3 which is angle of projection அப்படின்னு அர்த்தம். எரிகோணம் அப்படின்னு அர்த்தம். ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். நிதானமாக பார்த்துக்கோ. அதை செய்யல கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்க. இந்த உனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். 4 கணக்கு அந்த எக்ஸசைஸில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 2 கணக்கு சொல்லிடுறேன் பேரபுளாக. அதுக்கப்புறம் சேர்த்து பார்த்து நீ ஒரு பெரிய காலம் போட்டு எழுதிப்பார். ஓகேங்களா சொல்கிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கேர்ஃபுல்லாக படி. இந்த மல்டிப்ளை பண்ணுற வைக்கிறது இந்த எனக்கே மிஸ்டேக் வருது பாரு. அதை சரி பண்ணு. செக் பண்ணுற மாதிரி பொறுமையாக நிதானமாக செக் பண்ணணும். சரிங்களா? ஒன்றா சொல்கிறனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த பேஜில் போடுறேன். பாய்ஸ் அந்த 5.5 எக்ஸசைஸில் 5.5 எக்ஸசைஸில் மறந்துடாதீங்க. 5.5 எக்ஸசைஸில் இன்னும் 2 சம் பேரபுலா சம் இருக்குது. 5.5ல் அந்த செம்மை வந்து பொறுமையாக நிதானமாக சரி பண்ணுவோம். நிதானமாக சரி பண்ணிக்கிறோம். சரியா? 4th சம் வந்து சேட்டலைட் டிஷ் அப்படின்ற சம்மு. 5th சம் வந்து கேபிள் சஸ்பென்ஷன் மாதிரி வரும்ல, அந்த ஃபிகர் கொடுத்துருப்பான் படத்தில், அது பிரிட்ஜு, வெர்டிக்கல் பிரிட்ஜு. அது 5th சம்மு. ரெண்டையும் ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா பேரபுலா ஓவர் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒரு எக்ஸசைஸில் உள்ளது. சரிங்களா? ரைட். அதில் வந்து படம் போடையில் பார்த்து ரைட் சைடு ஓப்பன் அப்படின்னு போட்டுக்கோ. எக்ஸு, இது ஒய், பேரபலிக் ஓப்பன் ரைட் சைடு, இது டயாமீட்டர். அதே மாதிரி பேரபலிக்கு வந்து பிரிட்ஜ் வந்து
ஓப்பன் அப்வேர்டு, லாஸ்ட் 2 பில்லர் மாதிரி போட்டுக்கோ, கீழே இப்படி போட்டுக்கோ. சரிங்களா? வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் நடுவில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இதுக்கு நேர நீ இது ஆக்சிஸ் போட்டுக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அதில் வெர்டெக்ஸ்ன்றது இந்த இடம் வி, அதே மாதிரி இந்த இடம் வி. சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது கீழே வந்து 3 மீட்டர். அப்போ இங்கேயும் 3 மீட்டர் வந்துடும், இங்கேயும் 3 மீட்டர் வந்துடும். சரியா? பார்த்து ஒவ்வொரு போலுக்கும் இடையில், ஒவ்வொரு போலுக்கு இந்த இதுக்கு இடையில் 6 மீட்ரு டிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் ஒவ்வொன்றுக்கு இடையில். சரி, இதாக சொல்கிறது எவ்வளவு? 6 மீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு 2 போலுக்கு தான் கேட்டிருப்பான். அப்போ இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். சரியா? பார்த்து நிதானமாக போட்டுக்கோ. இப்போ இதில் ஏ அப்படின்றது ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்கு. 1.2 டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. 1.2 அப்படின்னு கொடுத்துருக்கு. டயாமீட்டர் கொடுத்துருக்கு 5ன்னு. அதை 2ஆக பிரித்தோம்னா 2.5. இந்த இடத்த வந்து பாயிண்ட்டாக பிரித்தோம்னா இதை பீன்னு போட்டோம்னா x1 வந்து டெப்த்து தெரியாது. இது விஎஃப்ன்றது வேறு 1.2, அது வந்து ஏ. இது ஃபோக்கஸ் எஃப். நம்மளுக்கு தேவை வந்து இதிலேருந்து இது வரைக்கும் வேணும். அது வரைக்கும் வேணும் அப்படின்னா அது வந்து டெப்த்து, அது தெரியாது. அதான் x1 வச்சுருக்கோம். டயாமீட்டரில் பாதி வந்து 2.5. அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால ப்ளஸ்ஸு போட்டேன். சரியா? அப்போ விஎஃப் ஈக்குவல் அவன் கொடுத்ததில் ஏ அப்படின்றது 1.2. சரியா? பி ஆஃப் இது அந்த பேராபலிக் பாத்திஸ் அப்படின்னு போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு ஓப்பன் 4ax. இதில் அந்த பீன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணோம்னா x1, 2.5 அப்படின்னு போட்டு y1 ஸ்கொயருக்கு வந்து 2.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு x1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் 2.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x1 போட்டுட்டு ஈக்குவல் டு 4a அப்படின்னு நிறுத்திக்கலாம். இதுதான் ஈக்குவேஷன். சரியா சொல்கிற? அதிலே வேணாலும் அப்ளை பண்ணிக்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.5 பை x1, இதுக்கு மட்டும் ஹோல் ஸ்கொயர் 4aக்கு இன்ட்டு என்னது எக்ஸ் ஃப்ரம் 1லேருந்து அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? இதோட நிறுத்திக்கலாம். பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரி, இப்போ இதிலோட ஏ இருக்குன்னா நம்ம ஏயோட அப்ளை பண்ணிடலாம். ஏ அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இதோட நம்ம வந்து ஷார்ட்டாக செஞ்சிடலாம். அப்படின்னா இதோட வேண்டியதில்லை, இந்த இடம் வேண்டியதில்லை அப்படின்னா கவனிக்கல பாருண்ணா. இதை வந்து இந்த ஏ இருக்குல்ல மேலே விஎஃப் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கான்லாமே. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1.2 இன்ட்டு எக்ஸு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 2 8 4.8 எக்ஸ்ன்னு எழுதிடலாம். சரியா சொல்கிறது? அப்போ செகண்டு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி x1 கண்டுபிடிச்சிடலாம்ல. பி ஆஃப் x1, 2.5ன்னு போட்டோம்னா y1 அதாவது 2.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8 இன்ட்டு x1. அந்த x1ன்றது தான் டீப்பு. அப்போ 2.5 இன்ட்டு 2.5 பை 4.8 ஈக்குவல் டு x1. இதுதான் அதனுடைய ஆன்சர் எடுக்க போகிறோம். எடுத்தோம்னா x1 ஈக்குவல் டு 1.3 மீட்டர் அப்படின்னு வந்துடும். இதுதான் டெப்த்து. கேட்டதுக்கு டெப்த்து இந்த இதில் இருந்து வி வரைக்கும் உள்ளது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து க்யூன்னு வச்சுக்கலாம் அல்லது பீன்னு வச்சுக்கலாம். இந்த பீன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பீன்னு நோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே கோஆர்டினேட் வேணும். இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு. மொத்தம் இந்த லாஸ்ட்டு போலோடைய ஹைட்டு வந்து 16 சொல்லியிருக்கு. அப்போ மேலே வந்து என்ன வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 போயிடுச்சுன்னா 13 வந்துடும். சரி தானே? கீழே வெர்டெக்ஸ் வந்து கீழேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? மேலே 3 தூரம் போயிருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் 3 மைனஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 3 மேலே மைனஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா சொல்கிறது? அப்போ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. பீன்ற பாயிண்ட்டு கண்டுபிடிச்சோம்னா கடைசி 5 போல் தண்டி 5030 வரும். இந்த இடம் பீன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் 6ன்னு இடையில வருதுல கேப்பு. அப்போ 5030 எக்ஸுக்கு
ஒய்க்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 13. இந்த கீழே உள்ள 3 விட்டுட்டோம், சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்க, 3 விட்டுருக்கோம். இது ஓப்பன் அப்வேர்டு அப்படின்றனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓப்பன் அப்வேர்டுன்றனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. சரி, இதில் பீன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணோம்னா 30,13 அப்படின்னு அர்த்தம். அப்போ 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு, சரியா, 4a இன்ட்டு 13 அப்படின்னு அர்த்தம். 4a கண்டுபிடிக்கணும்னா 30 ஸ்கொயர் டிவைடட் பை 13 ஈக்குவல் இன்ட்டு 4ஆடா, இல்லை 4a இருக்கட்டும், 4a அப்படின்னு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் கொண்டு இதில் கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4aக்கு பதிலாக 30 ஸ்கொயர் டிவைடட் பை 13 இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ q வந்து 6,y1. இது பீன்ற பாயிண்ட்டை போட்டேன், இந்த பாயிண்ட்டை வேணால் க்யூன்னு போட்டுக்க. 6,y1 ஹைட்டு தானே கேட்டிருக்கான் அவன் ஃபஸ்ட்டு பில்லருக்கு, அதே மாதிரி ரெண்டாவது பில்லருக்கு கேட்டிருக்கேன். அப்போ க்யூன்ற பாயிண்ட்டை போட்டோம்னா 6ன்றது டிஸ்டன்ஸ், எக்ஸ் டிஸ்டன்ஸு, ஒய் டிஸ்டன்ஸ் தான் தேவை, ஹைட்டு தான் தேவை. அப்போ இதில் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு, சரியா, 13 இன்ட்டு 30 டிவைடட் பை 13 y1 அப்படின்னு அர்த்தம். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இதில் 13 இன்ட்டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 30 இன்ட்டு 30 ஈக்குவல் டு y1 1 5 1 5. சரியா? அப்போ என்ன வந்துருச்சு, y1 ஈக்குவல் டு 13 பை 25. அப்போ y1 ஈக்குவல் டு 0 பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? 0.30 சேர்த்தோம்னா 5 வந்துடும், 2 வரும், 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு போலோட வெர்டிக்கல் போலோடைய ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்க மேலே உள்ள பாட்டோட கீழே 3ஐயும் சேர்த்துக்கிறணும். வெர்டெக்ஸ் நகட்டியிருக்கேன் மேலே, அதனால் கீழே உள்ள 3ஐயும் சேர்த்துக்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த போல் வெர்டிக்கல் போலோடைய ஹைட் ஈக்குவல் டு 3 + 0.52 ஈக்குவல் டு 3.52 ஃபீட்டுன்னு அர்த்தம். ஃபீட்டா மீட்டரான்னு பார்த்துக்கோ, மீட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு போலுக்கு அவன் கேட்டது. அதே மாதிரி ஒயிட்டுக்கு கேட்குறான், செகண்ட் போலுக்கு ஒன்று கேட்குறான். Q2ன்னு வேணால் வச்சுக்கலாம் செகண்ட் போல். இது வந்து Q1ன்னு வேணால் வச்சுக்கோ, Q1ன்னு வேணால் வச்சுக்கோ. இப்போ செகண்ட் போல் கேட்கையில் Q2னா டிஸ்டன்ஸ் 12 வந்துடும், y1 வந்துடும், y2ன்னு வேணால் வச்சுக்கோ. அப்படி வந்துடும்ல. அப்போ யோசிக்கணும்ல, இதே டிஸ்டன்ஸ் இதே பாயிண்ட்டை திருப்பி ஒன்ஸ் அகைன் செய்யணும். அதாவது Q2ன்ற பாயிண்ட்டு 12, y2. அப்போ அதே தான் 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 30 இன்ட்டு 30 பை 13 y2. இங்கே கிராஸில் கொண்டு போனால் 12 இன்ட்டு 12 இன்ட்டு 13 பை 30 இன்ட்டு 30 ஈக்குவல் டு y2. சரி, இப்போ y2 அடிச்சிட்றான். 4 12 13 30, 4 12 13 30. அப்போ 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 13 ஈக்குவல் டு y2. 4 16, 0.16 இன்ட்டு 13 ஈக்குவல் டு y2. அப்போ பொறுமையாக நிதானமாக 2.08 y2 is equal to meter. Again second height of the second pole எழுதணும்னா அதோடன் 3ஐ ஆட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ 5.08 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் பேரபுல்லாக்கு உள்ள சம்ஸு குரூப் டெக்னிக் அப்படின்னு அர்த்தம். நிதானமாக போட்டுப்பார். இந்த படம் ஈஸி. அந்த வெர்டெக்ஸ் உள்ளதுக்கு மேலே ஏற்றிட்டு 3 இதை மைனஸ் பண்ணிடு. எல்லாத்துலேயுமே மைனஸ் பண்ணி ஹைட்டை கண்டுபிடிச்சி 3 ஆட் பண்ணிக்கும். மேலே வந்து வெர்டெக்ஸ் 0,0 கொண்டு போயிரு மேலே. அதே மாதிரி போலுடைய ஹைட்டு கடைசியில் இருக்கிற 16ன்றதை 13 மாற்றிடு. சரிதா சொல்கிறது? 13 மாற்றிட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. கடைசியில் கண்டுபிடிக்கிற ஆன்சரோட 3 ஆட் பண்ணிக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, குட், தேங்க்யூ.